நம்ம ஊர்ல ஒரு பழக்கம், உங்க குழந்தைக்கு கொஞ்சம் மனநோய் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஐயோ அவங்க யாரையும் அடிக்கிறது உதைக்கிறதுலாம் கிடையாதுங்க, அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு மனநோயே கிடையாது அப்படிம்பாங்க. சேலத்துல ஒரு அம்மா, பெண், ஒரு பையன் 3 பேர் என்ன வந்து பார்த்தாங்க. அந்த அம்மா வந்து அந்த குழந்தைக்கு மனச்சிதைவு நோய் இருக்கு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. விதவிதமான மருத்துவர்கள் விதவிதமான மருந்துகள் கொடுத்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல அவ நார்மலா இருக்கா, இந்த வேலை சொன்னா செய்வா, அவ பெருக்கிறா தூங்குறா எல்லாம் பண்றா, ஆனா சில நேரங்கள்ல அவளுக்கு கோவம் வருது, சில நேரங்கள்ல இதை பண்றா அதை பண்றா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யும் போது அவங்க மனநோயினா சித்தப்பிரமைன்னு சொல்லக்கூடிய தான் யாரென்றே தெரியாமல் போய் சிரமப்படக்கூடிய ஒரு நிலை தான் மனநோய், மத்ததெல்லாம் மனநோய் இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கிலே இருந்தாங்க. அவங்க பையனுக்கு நல்லா புரிஞ்சுது, அவங்களுக்கு நல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன், இது எப்படி பண்ண கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடம் என்னோட நேரத்தை செலவு செஞ்சு அவங்களுக்கு புரிய வச்சு அனுப்பிச்சேன். அந்த குழந்தைக்கு இருப்பது மனச்சிதைவு நோய். இந்த மனச்சிதைவு நோய் குணமாகணும் அப்படின்னா முறையான மருத்துவ சிகிச்சை அந்த இடத்துல அவசியம். டீடாக்ஸ் அந்த இடத்துல ரொம்ப அவசியம். என்ன உணவுகள் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறது அவசியம். இது எல்லாமே செய்தாலுமே கூட மனநோய் குணமாவதற்கு குறைந்தது 3 அல்லது 5 வருடங்கள் தேவை. அதுவரையிலும் அவங்க முறையான மருத்துவ சிகிச்சையில மருத்துவ ஆலோசனையில் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படிங்கிறத நான் சொன்னேன்.